Hello students, welcome to Last Max. So இப்போ வந்து நம்ம இந்த கம்மிங் பப்ளிக் எக்ஸாம், அதாவது மார்ச் 2025 இது மேக்ஸ் எக்ஸாமுக்கு உண்டான ஜஸ்ட்டு வந்து ஒரு கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் நம்ம என்னென்னு பார்க்கலாம். இது என்னென்னா எப்படி 5 மார்க் கொஷின்ஸு, இது எதையே பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் ஒரு 9 செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ். ஸோ இது வரலையும் நம்மளுக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆகிட்டு வந்த எல்லா கொஷின் பேப்பர் கலெக்ஷன்ஸும் ஒரு 9 செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து நம்ம மார்ச் அண்ட் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் எடுத்து வச்சு ஒரு அனாலிசிஸ் நம்ம பார்த்ததில் நம்மளுக்கு வந்து எப்படி கொஷின்ஸ் வந்து சாப்டர் வைஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அனாலிசிஸ் மாதிரி நம்ம பார்க்கலாம், ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் சாப்டரில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது. இப்போ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர் மேட்ரிக்ஸு. ஸோ இதில் எக்ஸாம்பிளில் வந்து 1.25ம் 1.32ம் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 2 எக்ஸாமில் வந்து எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா 1.3 அண்ட் தென் 4, 5, 6. ஸோ உங்களுக்கு 1.1ல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 2 மார்க்ஸு 3 மார்க்ஸ் தான், இதில் எந்த டவுட்டுமே கிடையாது. 1ல் கண்டிப்பாக வந்துடும் ஒரு 2 மார்க் 3 மார்க்கு. அதே மாதிரி 1.2ல் ரேங்க்கில் நீங்கள் பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து உங்களுக்கு ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் அணித்தரம் காண்க, அதுலேயும் கண்டிப்பாக 1.2லேருந்து ஒரு 3 மார்க் கொஷின் வந்துடும். ஸோ 5 மார்க் கொஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒன்று 1.3, 4, 5, 6. ஸோ இதில் நீங்கள் கொஷின் பேப்பர் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கொஷின் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. 1.4 வந்து கிராமர். ஸோ கிராமர் வந்து ஒரு 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு கிராமர் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, அதனால் கிராமர் ரூல் வந்து நல்லாவே பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1.5ம் 1.6ம் 1.3 வந்து இன்வர்ஷன் மெத்தட், அதாவது நேர்மாறு அணிக்காணல் முறையில். இது வந்து 3 மார்க்ஸும் கேட்குறாங்க, ஒரே ஒரு முறை மட்டும் நம்மளுக்கு 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ 1.3யும் நீங்கள் பார்த்துக்கோங்க, x = a inverse b அதுவும். நெக்ஸ்ட்டு 1.5, 6, 5ன்னு பார்த்தீங்கன்னா காஷியன். 1.4 வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டு, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க கிராமரு. 1.5 காஷியன் ஒரு முறை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 1.6ல் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, எக்ஸசைஸும் கேட்டிருக்காங்க. அது என்னென்னா ஒருங்கமை உடையதாக ஆராய்ந்து தீர்க்கவும், கன்சிஸ்டன்சி, செக் த கன்சிஸ்டன்சி. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரில் கேட்டது இந்த மாதிரி தான். பட் இதில் இம்பார்ட்டன்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த லாம்டா மியூ சம்ஸு, கே வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அண்ட் தென் ஈக்குவேஷன், கெமிக்கல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஒரு கிளான்ஸ் நீங்கள் அதையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் பொறுத்தவரையிலையும் இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் சாப்டர் பார்க்கலாம். செகண்ட் சாப்டரில் வந்து காம்ப்ளெக்ஸ், ஸோ கலப்பெண்கள். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2 சம்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது இது வரலையும் நடந்த எக்ஸாம்ஸில் வந்து எக்ஸாம்பிள் 2.27, அதாவது அந்த ஆர்கியூமெண்ட் சம் ப்ரூவ் பண்ணுறது. அதுவும் 2.34, அதாவது z³ + 8i = 0 சால்வ்னு வரும், தீர்க்கன்னு வரும் அந்த சம்மை. ஸோ எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. 2.34, ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, 2 எக்ஸாம்பிள் சம்மு. மற்றது பார்த்தா எக்ஸசைஸில் எக்ஸசைஸ் 2.4ல் ஸோ அதாவது வேல்யூ கொடுத்துட்டு இது வந்து கற்பனையா, ஸோ இது ரியலா இமேஜினரியா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. z bar = z, z bar = -zன்னு ப்ரூவ் பண்ணுவோம் இல்லையா, இம்பார்ட்டண்ட். அது எக்ஸசைஸில் 7th 1, அதுலேயே 2 இம்பார்ட்டண்ட் இருக்குது. அதே மாதிரி அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்குது, அதுவுமே இம்பார்ட்டன்ட். ரெண்டும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் புக் எடுத்து வச்சு ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சொல்லும் போது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 2.6 எடுத்திங்கன்னா இதில் ஒரு 3 சம்ஸ் இது வரலையும் கேட்டிருக்காங்க. 2.6ல் பாருங்கள் கொஷின் நம்பர் 1, 3 அண்ட் கொஷின் நம்பர் 2 அண்ட் ஆல்சோ கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 2.6ல் இது என்னென்னா நியமப்பாதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, லோக்கஸ் சம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இது வந்து செகண்ட் சாப்டரில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் இதில் ஒரு 5 சம்ஸ் இருக்குது, இதை நல்லா பார்த்துக்கோங்க எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் 2.7ல் வந்து 6th சம். ஸோ இதுவுமே வந்து ஆர்கியூமெண்ட் சம் பேஸ் பண்ணி வர்றது. ஸோ எக்ஸசைஸ் 2.7ல் 6th சம், இதை நல்லா பார்த்துக்கோங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு 2.8ல் ஒரு 4th சம். 2.8ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4th சம்மை 2 cos α 2 cos β வேல்யூ கொடுத்துட்டு, இது ரொம்ப ஈஸி தான். காம்ப்ளெக்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு எல்லா சம்ஸுமே ஈஸி தான். பார்க்க தான் டெரிவேஷன் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. சரி, x/y என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவோம், அதனோட பாஸு அண்ட் தென் அதை டிவிஷன் பண்ணி சப்ராக்ஷன் அண்ட் அடிஷன், ரொம்ப ஈஸி தான். 4th சம்மை ஒரு முறை கேட்டிருக்காங்க, 3rd சப்டிவிஷனு. நீங்கள் எல்லா சப்டிவிஷன்ஸுமே ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ செகண்ட் சாப்டரில் 5 மார்க்ஸை பொறுத்தவரையும் இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 3rd சாப்டரு. ஸோ 3rd சாப்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இதில் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டிருக்காங்க, ஒரு 2 டைம்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க.
ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் 3.18 சால்வ் அப்படிங்கிறது தீர்க்க அப்படியே காமனாக கொடுத்துருவாங்க. ஸோ இது எக்ஸாம்பிள் சம்மு ரொம்ப ஈஸியான சம்மு தான். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதை வந்து நிறைய மெத்தட்ஸில் நம்ம போடலாம். தேர்ட் ஆர்டராக இருந்துச்சுன்னா சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டு செகண்ட் ஆர்டருக்கு கொண்டு வந்து டிரைவ் பண்ணி போடலாம். இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த மெத்தடில் போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு உண்டான ஆன்சர் இருந்ததுன்னா ஃபுல் மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது தேர்ட் சாப்டரை பொறுத்தவரையிலையும் சால்வ்னு இருக்கிற சம்ஸ் இதில் வந்து நம்மளுக்கு டைப் 1 அண்ட் டைப் 2 இருக்குது இல்லையா, ஆடு ஈவன், அதாவது ஒற்றைப்படை இரட்டைப்படை. ஸோ அதை ஜஸ்ட் அந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வெரி ஈஸி தான். 5 மார்க்ஸில் சப்போஸ் கேட்கணும் சம்ஸ் அப்படின்னா இதில் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் சம்மும் எக்ஸைஸ் 3.5ல் 7th சம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 3.5ல் 7th சம்மு இது ரிப்பீட்டடாக கேட்குற சம் தான். இது கேட்டிருக்காங்க 1.3 வந்து ஒரு சொல்யூஷன்னா மற்ற சொல்யூஷன்ஸ் என்ன. ஸோ இதை வச்சு நம்ம இது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் இல்லையா, இதை யூஸ் பண்ணி நம்ம 3ன்னு ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி அதனோட ஆர்டர் ரெடியூஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். டைப் 1 டைப் 2 இதில் நல்லா பார்த்துக்கோங்க. தேர்ட் சாப்டர் பொறுத்தவரையிலும் இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நம்ம 4th சாப்டர் பார்க்கலாம். இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள். ஸோ இதில் வந்து கொஸ்டின்ஸ் இது வரலையும் எப்படி கேட்டிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிராஃப் வந்து ஒரு 2 முறை கேட்டிருக்காங்க. காசு இன்வெர்ஸ்க்கான கிராஃபும் tan இன்வெர்ஸ்க்கான கிராஃபும் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து 4.22ம் 4.28 எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க. அதாவது ஒன்று வந்து காசு இன்வெர்ஸும் இன்னொன்று tan இன்வெர்ஸ் 4.28 வந்து வெரி இம்பார்ட்டண்ட் அது. ஸோ அது வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 4.28. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைஸ் 4.1ல் 7th 4th சாப்டர் பொறுத்தவரையிலையும் வெரி ஈஸியான சாப்டர் தான். இது வந்து நம்மளுக்கு சைனு காசு tan டேபிள் தெரிஞ்சதுன்னா அந்த வேல்யூஸ் வச்சு நம்ம அதனுடைய இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நம்ம ஈஸியாக போட்டுடலாம். 4.1ல் 7th சம்மு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப், ஸோ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் வரும், அந்த சம்மு இம்பார்ட்டண்ட்டு கேட்டிருக்காங்க. 4.2ல் 8ல் வந்து செகண்ட் சம், அதாவது காஸ் இன்வெர்ஸ் எல்லாமே ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப். ஸோ அதாவது இதனுடைய இன்வெர்ஸ் வேல்யூஸ் என்ன ஆங்கிளில் லை ஆகுதுங்கிறத நம்ம எடுத்து வச்சு நம்ம சொல்லுவோம். அதுதான் 4.4ல் வந்து செகண்டில் தேர்ட் சம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். அதே மாதிரி 4.5ல் 6th சம். 4.5 பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் சம்ஸ் வந்து இந்த tan இன்வெர்ஸ் பேஸ் பண்ணி வர்றது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் தான். அதாவது வந்து 5, 6, 8, 10 இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 4th சாப்டரை பொறுத்தவரையிலையும் இம்பார்ட்டன்ட் சம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், 5 மார்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 5th சாப்டர் பார்த்தோம்னா அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. ஸோ இதில் ஒரு 2 எக்ஸசைஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். என்னென்னா 5.2ம் 5.5ம். 5.5 இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 2 5 மார்க் கொஷின்னு 5th சாப்டரில் நம்மளுக்கு வரும். ஒன்று வந்து எக்ஸசைஸ் 5.2லேயும் இன்னொன்று வந்து எக்ஸசைஸ் 5.5லேயும். ஸோ ஒரே ஒரு முறை மட்டும் எக்ஸசைஸ் 5.1ல் இந்த சர்க்கிள் சம் இருக்கு இல்லையா, அது மட்டும் கேட்டிருந்தாங்க. அதாவது 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அது வழியாக பாஸ் ஆகிற சர்க்கிள் ஈக்குவேஷன் என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இல்லையா. ஸோ அந்த சம்மு எக்ஸசைஸ், அதாவது எக்ஸசைஸ் 5.1ல் வந்து 6th சம், இதே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்தா 2 எக்ஸசைஸு, ஒன்று 5.2 அண்ட் 5.5. 5.5ல் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் அதில் 10 சம்ஸ் இருக்குது, எல்லாமே பார்த்துக்கிறது நம்மளுக்கு வந்து நல்லது. அதே மாதிரி 5.2ல் 2 சம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து 4th 5 மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4ம் 5ம். ஸோ இதுதான் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற சம்ஸு. இதில் எக்ஸாமில் வந்து ஒரு முறை 4ல் 5 கேட்டிருக்காங்க, அதாவது 5.2ல் 4ல் 5. ஸோ அதே நீங்கள் பார்த்துக்கோங்க. 5.2ல் 4th சம்மும் 8th சம்மும் நல்லா பார்த்துக்கும். அதாவது ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு அதிலிருந்து அது என்ன டைப் ஆஃப் கானிக், ஹைப்பர்போலாவா பேரபோலாவா, ஸோ பரவளையமா நீள்வட்டமா அதிபரவளையமா ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்குண்டான ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி நம்ம போடுறது இல்லையா. 5.2 அதே நல்லா பார்த்துக்கோங்க. 5th சாப்டரில் 2 5 மார்க் சம்ஸு நம்மளுக்கு கம்பல்சரியாக வரும். ஒன்று வந்து 5.2லேருந்து வர நிறைய சான்சஸ் இருக்குது. 5.5ல் கம்பல்சரி அதுலேருந்து ஒரு கொஷின் வந்துடும். 5th சாப்டர் பொறுத்தவரையிலையும் 5 மார்க்ஸ் இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம 6th சாப்டர் பார்க்கலாம், வெக்டர் அனாலிசிஸ், வெக்டர் அல்ஜிப்ரா. ஸோ இதுலேயுமே வந்து 2 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரியாக நம்மளுக்கு வரும். அதில் வந்து ஒரு கொஷின் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸசைஸும் இன்னொரு கொஷின் வந்து 6.7 எக்ஸசைஸும். இது வந்து கம்பல்சரி 10 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கம்பல்சரியாக இருக்குது 6th சாப்டரில். அதே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ சாப்டர் 6ல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் எக்ஸசைஸ் 6.1 பேஸ் பண்ணி ஒரு 4 சம்மு சைனு காஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் a+b a-b, சைனில் காஸில் 4 சம்மு. இதில் வந்து எக்ஸாம்பிளில் 2 சம்மு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. 6.3 6.5 எக்ஸாம்பிள்ஸ்.
அதே நீங்கள் பார்த்துக்கோங்க. 6.3யும் அதே மாதிரி 6.5 எக்ஸாம்பிள். ஸோ இது புக் எடுத்து வச்சு நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 6.23 வந்து ஒரு முறை கேட்டிருக்காங்க. 6.23 என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த A × B × C வச்சு நம்ம போடுவோம் இல்லையா, ஸோ அது. ஸோ அந்த சம்மு 6.43 பிளேன் ஈக்குவேஷன்ஸ் வச்சு போடுறது. 6.1ல் நான் சொன்ன மாதிரி சைனு காஸ் சம்மு தான். 6.7 வெரி மஸ்ட்டு, அதில் இருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதாவது பிளேன் ஈக்குவேஷன் தளத்தின் சமன்பாடு காண்க. 1.2.3 பாயிண்ட்ஸ். 6.7 வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 2 எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6th சாப்டர் பெரிய சாப்டர் தான். இருந்தாலும் நம்ம பிளான் பண்ணி கரெக்டாக படித்தோம்னா எதுலேருந்து கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 6.1ம் 6.7ம் தான். இதை மட்டும் கரெக்டாக ஃபார்முலாஸ் நல்லா நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா 6.7ல் நம்ம வந்து கொஷின் அட்டன் பண்ணிடலாம். ஒரே ஒரு முறை மட்டும் 6.5ல் கேட்டிருந்தாங்க. அதாவது ஒரு லைன் ஈக்குவேஷன் ஃப்ரம் அ பாயிண்ட்டு டு த லைன், பாயிண்ட்லேருந்து ஒரு லைனுக்கு உண்டான பெர்பெண்டிகுலர், அதனோட பேஸ் என்ன, அந்த ஈக்குவேஷன் என்ன, செங்குத்து கோடின் அடிப்பகுதி அதனுடைய சமன்பாடு என்னன்னு கேட்டிருந்தாங்க. 6.5ல் 7th சம் ஒரு முறை மட்டும் அது கேட்டிருந்தாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் என்னென்னு பார்த்துக்கிறது நல்லது. 6th சாப்டரில் ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்து நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு. 5 மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 7th சாப்டர் பார்க்கலாம். 7th சாப்டரில் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷனில் ஒரு 2 எக்ஸசைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்னா அது 7.1ம் 7.8ம். அண்ட் தென் 7.2ல் பார்த்திங்கன்னா ஆங்கிள் இன் பிட்வீன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுல எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒரு 3 சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய முறை கேட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி 7.2ல் 9th சம்மு ஆங்கிள் இன் பிட்வீன் கேட்டிருக்காங்க ஒரு முறை. ஸோ 2 அதாவது இப்போ 7th சாப்டரில் பார்த்திங்கன்னா இதுலேயுமே நம்மளுக்கு வெயிட்டேஜ் அதிகம். 2 5 மார்க்ஸ் சம்ஸு 7th சாப்டரில் உண்டு. ஒன்று வந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸில், இன்னொன்று வந்து 7.8. ஒரு 2 டைம்ஸ் மட்டும் சம்டைம்ஸ் கேட்குறாங்க. அந்த ஆங்கிள் இன் பிட்வீன் வெரி இம்பார்ட்டன்ட் 7.2ல். ஒரே ஒரு முறை மட்டும் 7.5ல் 10th சம்மு எலாபிட்டல்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ 7th சாப்டர் நீங்கள் கொஞ்சம் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 8th சாப்டரில் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் பகுதி வகைக்கெழு இல்லையா. ஸோ இதில் எல்லாமே பேசிக்ஸ் தான், செயின் ரூலு ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணுறது தான். 3 மார்க்ஸ் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நம்ம. 5 மார்க்ஸை பொறுத்தவரையிலையும் அந்த லாஸ்ட் எக்ஸசைஸ் வந்து இம்பார்ட்டன்ட். 8.7 எக்ஸசைஸு, அதாவது என்னென்னா யூலர்ஸ் தியரம், ஆய்லர் தியரம் யூஸ் பண்ணுறது. அதில் ஒரே ஒரு முறை வந்து எக்ஸாம்பிள் 8.22 மட்டும் ஒரே ஒரு முறை கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இந்த சைன் இன்வர்ஸ் வரும் இல்லையா, ப்ரூவ் தட் யூலர்ஸ் தியரம் யூஸ் பண்ணி, இதை மட்டும் ஒரு முறை கேட்டிருக்காங்க. இது 8th சாப்டரில். ஸோ நெக்ஸ்ட் வந்து 9th சாப்டர் பார்த்தோம்னா இன்டகிரேஷனில். ஸோ இதில் வந்து ஒரு 5 மார்க் கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுவுமே வந்து இந்த ஏரியா இன் பிட்வீன் ரீஜியன்ஸ் கேட்குறாங்க. அது மோஸ்ட்லி எக்ஸாம்பிள்ஸில் தான் வரும், உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸில் தான் கேட்டிருக்காங்க பாருங்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 9.49லேருந்து 49, 53, 54, 59 இதில் வந்து அந்த 9.49 இருக்குது இல்லையா, அது வந்து வெரி 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 இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்னு இது என்னென்னா எலிப்ஸு, நீள்வட்டம் அடைப்படும் அரங்கத்தின் பரப்பு, இந்த 49. ஸோ அதை பேஸ் பண்ணி வர 49க்கு அப்புறம் வர எல்லா சம்ஸுமே 49, 53, 54, 59. 54 பார்த்திங்கன்னா மாடுலஸ் காஸ் எக்ஸு, 59 வந்து ஏரியா இன் பிட்வீன் லைன்ஸு, கோடுகளுக்கு இடைப்பட்ட. ஸோ இது எல்லாமே இடைப்பட்ட அரங்கத்தின் பரப்பு 9.8 இன் பிட்வீன் ஏரியா, அதை பேஸ் பண்ணியிருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸில் ஒரே ஒரு எக்ஸசைஸ் சம்மு 9.8ல் இந்த ஃபஸ்ட்டு சம் மட்டும் கேட்டிருந்தாங்க ஒரு முறை. ஸோ 9.8ல். ஸோ அதனால் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்ஸாம்பிள் சம்ஸை கொஞ்சம் ஏரியா அண்ட் பிட்வீனில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஒரு முறை வந்து சப்ஸ்டியூஷன் டைப்பில் 9.3ல் ஃபஸ்ட் சம் கேட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் 9th சாப்டர் பொறுத்தவரையிலையும் இம்பார்ட்டண்ட் என்னென்னா நம்ம இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யூஸ் பண்ணி பண்ணுற இன்டகிரேஷன் சம்ஸ் 9.28, 29, 30, 26, 28, 29, 30 இந்த 4 சம்மே வெரி இம்பார்ட்டண்ட். √5 - x, f of a - x, அந்த tan இன்வர்ஸ் சம்மு, tan இன்வர்ஸில் 2 சம் எஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ இதை மட்டும் இன்டகிரேஷனில் செலக்டிவாக நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 10th சாப்டர் பார்க்கலாம். அதாவது டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 2 கொஷின் சம்டைம்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து ஒரு 5 மார்க் கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் என்ன கொஷின் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா 10.8லேருந்து கம்பல்சரி ஒரு 5 மார்க் கொஷின் வரும். மோஸ்ட் ப்ராப்ளி கேட்குறாங்க 10.8. ஸோ தியரட்டிக்கல் கொஷின்ஸு.
ஸோ பேஸ் சம்ஸ் இதை 10.8 நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வேறு என்ன நீங்கள் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா 10.7 லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நேரிய வகைக்கெழு சமன்பாடுகள். அண்ட் தென் 10.5 அந்த வேரியபிள் செப்பரேட் பண்ணி பண்ணுறது எக்ஸாம்பிள் 10.11ம் 10.5லையும் கேட்டிருக்காங்க. ஸோ 2 எக்ஸசைஸ் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும், 10.8ம் 10.7ம். 10.5ல் வந்து வேரியபிள்ஸ் பை செப்பரேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எக்ஸ் அண்ட் ஒய் செப்பரேட் பண்ணி நம்ம போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மெத்தட்ஸ் 10th சாப்டர் பொறுத்தவரையிலையும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட்டு 11th சாப்டர் ப்ராபபிலிட்டியில் பார்த்தோம்னா நம்ம ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் சம்ஸு எக்ஸாம்பிளில் வந்து சம் வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கேட்டிருக்காங்க 11.21. ஸோ நீங்கள் அதே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 11.2ல் பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் நம்பர் 2லேருந்து இந்த 7 வரலையும் இருக்கிற கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஸோ கே ஸ்கொயர் வேல்யூ அந்த டேபிள் கொடுத்துட்டு அதுலேருந்து ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க இல்லையா, அந்த சம் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ 11.3ல் வந்து ஒரு முறை இந்த மில்க் சம் கேட்டிருக்காங்க. 11.4ல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் டாஸ் பண்ணுறது, அதுலேருந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்ன, அதுவும் மீன் அண்ட் வேரியன்ஸு, அதாவது சராசரியும் வேரியன்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கேட்டிருக்காங்க. 11.5ல் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ணி ஒரு சம்மு. ஸோ 11th சாப்டரில் கொஞ்சம் பேசிக்ஸாக நீங்கள் ஓரளவுக்கு பார்த்துட்டாலே போதும். 11.2 தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ மற்றதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் தான் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட் சாப்டரு 2 எக்ஸசைஸ் தான் இருக்குது நம்மளுக்கு டிஸ்க்ரீட்டில். இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், ஈஸியஸ்ட்டு சாப்டரு. எல்லாருமே 12.2 நீங்கள் முடிச்சிருப்பீங்க. 12.2ல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஃபால்ஸ் சம்மு டேபிள் பேஸ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் அதை போட்டுருவீங்க. அதே மாதிரி 12.1ல் நீங்கள் பேசிக் ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். லாஸ் மட்டும் நீங்கள் எழுதி வச்சிங்கனாலே உங்களுக்கு மார்க் உண்டு. அடைவு, சேர்ப்பு, சமணி, எதிர்மறை, பரிமாற்று விதி, க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸ், கம்யூட்டேட்டிவ், ஸோ அந்த லாஸை பேஸ் பண்ணி வர டேபிள் சம்ஸும். ஸோ இதில் வந்து 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 5 மார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 சம்ஸ் எக்ஸாம்பிள் வித் எக்ஸசைஸில் அந்த 8, 9, 10 12.1ல் வந்து 8, 9, 10ம் 5th சம்மும் இம்பார்ட்டன்ட். அதை பார்த்துக்கோங்க. கேட்டதில் ஒரு முறை மட்டும் எக்ஸாம்பிள் சம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஈஸி தான் இல்லையா, ஸோ ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது வரலையும் 5 மார்க்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்றது ஒரு அனாலிசிஸ் வச்சு, ஸோ இதை மோஸ்ட்லி நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிமைனிங் சம்ஸை பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அனாலிசிஸ் என்னென்னு பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி வெரி பெஸ்ட்.